உங்கள் சர்டிஃபிகேட்ஸை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்பு டாக் ஸ்கேனர் சொல்லி ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் ஸ்கேனர் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகுறேன். என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் பேஜ் கிரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி கீழே காமிக்குது பார்த்தீங்களா, அதில் எனி ஒன் ப்ளஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இம்போர்ட் ஃப்ரம் கேலரின்னு இருக்குது. நான் வந்து கேலரியில் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். நம்ம மொபைல் கேமராவில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டு நம்ம ஆப்புக்குள்ளே போய் ஸ்கேன் பண்ணி கேமரா எடுத்தால் நமக்கு அந்த குவாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப மங்கலாக இருக்குது. அதனால் நான் கேலரியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து இப்போ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இம்போர்ட் ஃப்ரம் கேலரி ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே கிரியேட் ஆகுது பாருங்கள். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, கீழே இம்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டேன். அதுவே பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி அழகாக கொடுத்துருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராப் பண்ணி கொடுத்துருச்சு பார்த்தீங்கன்னா. தேவையில்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அப்படி விரல வச்சு ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண தேவைப்பட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுடலாம். ஓகேங்களா, தேவைப்பட அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மேலே கார்னரில் அந்த மாதிரி எவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்றது கரெக்டாக இந்த ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி காமிக்கும். நம்ம விரல் எப்படி நகருதுன்றது மேலே ரவுண்ட் பண்ணி காமிக்குது பார்த்தீங்களா. சூப்பராக அது மாதிரி சூப்பர் ஆப் இந்த ஆப்பு. அதுக்கப்புறம் இந்த அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் ஃபில்டரில் போய் மாற்றணும். நிறைய ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள். இதில் வந்து நமக்கு தேவை என்ன, நம்ம எம்கசி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கலர் ஃபில்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் எப்போயுமே இந்த விப்ராண்ட் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷனில் தான் அந்த கலரில் தான் எப்போயுமே இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஒரிஜினல் எப்போயுமே இருக்காது. விப்ராண்டுன்ற ஆப்ஷனில் தான் எப்போயுமே இந்த ஆப்பை பொறுத்தவரை அப்படி தான் இருக்கும். நமக்கு தேவை என்னென்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்தளவு ஷார்ப்பு பிளாக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 1 2 3 4 5 5th ஆப்ஷன் ஷார்ப்பு பிளாக். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கரெக்டாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். மற்ற ஆப்ஷனில் பாருங்கள் BMW அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி வராது, எழுத்துக்கள் கொஞ்சம் மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த இது ஷார்ப் பிளாக் அப்படின்ற ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எப்போ பெர்ஃபெக்டாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டிக் மார்க் கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ சேவிங் குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு இதாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கீழே எடுத்து இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு தேவையான பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் பிடிஎஃப். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி வாட்டர் மார்க் இருக்குது, நான் வாட்டர் மார்க் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து கம்ப்ரஸ், ஏன்னா நம்ம ஃபைல் வந்து எத்தனை எம்பியில் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 KB 1 MB இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் நம்ம 1 MB சொல்லியிருக்காங்க வச்சுக்கிறோமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 1 MB வச்சுக்கிறோமே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸ் இதில் பார்த்தீங்கன்னா லோ, குட், ஹை 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஹை குவாலிட்டி அப்படின்றது சைஸ் பார்த்தீங்கன்னா 1.52 MB இருக்குது. நமக்கு 1 MB தான் கேட்டிருக்காங்க வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம குவாலிட்டியை குறைக்கலாமா, கம்ப்ரஸ் பண்ணலாமா, விரலை வச்சு கொஞ்சமாக நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு MB குறைஞ்சிக்கிட்டே வருமா. ஸோ விரலை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி பார்க்குறேன். 1.32 1.24 1.94 இந்த பார்த்தீங்கன்னா 1 MB கீழே வந்துச்சு பார்த்தீங்கன்னா 0.94 வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ நமக்கு இது ஓகே அப்படி தானே. குட்டுக்கும் கொஞ்சம் லைட்டாக கீழே இருக்குது, இது ஓகே தானே, அவ்வளோதான். மற்ற ஆப்ஷன் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ கம்ப்ரஸ் பண்ணியாச்சு, 1 MB கீழே இருக்குது இந்த ஃபைல். ஓகேங்களா, அப்போ ஷேர் கொடுத்து நம்ம வந்து இது என்ன மார்க் ஷீட் அப்படின்னா நம்ம ரீநேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரீநேம் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேட் அண்ட் மந்த் இயரில் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 10th மார்க் ஷீட்னா டைப் பண்ணி 10th மார்க் ஷீட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது பற்றி என்ரோல்மெண்ட் நம்பர், அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணி ஏதாவது வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு இதுக்காக ஒரு ஞாபகத்துக்காக தேடி பார்க்குற ஈஸியாக இருக்கும். அது மாதிரி அதாவது உங்களுக்கு பிடிச்ச நேம் இந்த மாதிரி வச்சுக்கலாம், ரீநேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே பண்ணிக்கிட்டு பாருங்கள், இமேஜ் இல்லாமல் பாருங்கள் ஷேரஸ் பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்கா. இதை வந்து நம்ம ஷேர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணுறது வந்து நீங்கள் உங்களுடைய டெலகிராம் உங்களுடைய ட்ரைவில் போட்டு கூகுள் ட்ரைவ் இருக்குது பற்றி அதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்கள் ஃபைலில் கூட போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ட்ரைவ்னா நிரந்தரமாக இருக்கும், டவுன்லோட் ஃபைல்னால் இப்போதைக்கு இருக்கலாம். இப்போ நான் ஃபைலில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. 1 ஃபைல் சேவ்டு டு டவுன்லோட் வந்துருச்சு. சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லி உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, டன் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைலில் போய் சேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 2 ஃபைலை மெர்ஜ் பண்ணி பிடிஎஃபாக மாற்றணும், அதாவது 2 ஃபோட்டோவை மெர்ஜ் பண்ணி பிடிஎஃபாக மாற்றணும். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் அமைக்கி அதே மாதிரி இம்போர்ட் ஃப்ரம் கேலரி. ஆல்ரெடி நான் வந்து கேலரியில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு சும்மா 2 மெர்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா,
ஏதோ 2 சர்டிஃபிகேட் வந்து மெர்ஜ் பண்ணணும், பிஎஸ்டிஎம் 2 3 இருக்குது, அப்புறம் 2 பிஎஸ்டிஎம் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோடனே இப்போ இம்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுவே ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு வந்து கிராப் பண்ணி அசால்ட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ அழகாக கொடுத்துட்டாங்களா. நமக்கு தேவைப்பட்ட அந்த மாதிரி நான் கொஞ்சம் கிராப் பண்ண விரல் நகர்த்தி கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம். தேவை இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக நைஸாக பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. இப்போ பேஜ் 1 of 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ் இதாகிடுச்சு. அப்படியே தட்டி விட்டிங்கன்னா அடுத்து 2வது பேஜ் அதுவும் அழகாக கிராப் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. கிராப் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ வந்து 2மே இதாக இருக்குது அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படி கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா நான். ஸோ 2 இது கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கலர்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போயுமே என்ன சொல்லியிருக்கேன் நான், இந்த 2வது ஆப்ஷன் விப் பிராண்டில் தான் இருக்கும் எப்போயுமே இந்த ஆப்பை பொறுத்தளவு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஷார்ப்பு பிளாக்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுக்க மறந்துடக்கூடாது. ஏன்னா 2 3 ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். நீங்கள் இதுக்கு ஷார்ப் பிளாக் அண்ட் பிளாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு ஷார்ப் அண்ட் பிளாக்காக மாறி இருக்கும், அடுத்தது மாறி இருக்காது. தெரியுதா உங்களுக்கு. விப்ராண்ட் இருக்குது, அடுத்தது பாருங்கள் ஒன்று ஷார்ப் அண்ட் பிளாக்கில் இருக்குது, இன்னொன்று வந்து பாருங்கள் விப்ராண்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஷார்ப் அண்ட் பிளாக் கொடுத்துட்டு ஷார்ப் பிளாக் கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் பேஜஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 2மே ஷார்ப் அண்ட் பிளாக்கில் பிளாக் கலரில் மாறி இருக்கும். ஓகேங்களா. பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறி இருக்கும். இப்போ நம்ம டிக் கொடுக்குறோம், க்ரீன் கலர் டிக் அடிக்கிறோம். கொடுத்துட்டு இந்த மாதிரி பேஜஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதில் பேஜ் நம்பர் 1 2 நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் தேவைப்பட்டா. ஓகேங்களா. அதே பேஜ் தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ வெளியில் வந்துடுறேன். இந்த 2 பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே கார்னரில் பாருங்கள், அப்பர் ரைட் கார்னரில் பாருங்கள் பிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ பிடிஎஃப்ன்றதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ 2 பேஜ் எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலைவாணி அகாடமி சொல்லி ஆல்ரெடி இருக்குது. வாட்டர் மார்க் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ 2 பேஜஸ் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி பிடிஎஃப் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கா. உங்களுக்கு சாம்பிளுக்கு அப்படி பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பாருங்கள் கிளியராக தெரியுதா, 2வது ஃபோட்டோ நான் கிளியராக சரியாக ஃபோட்டோ எடுக்கல போல, அதனால ரொம்ப இதாக இருக்குது, டல்லாக இருக்குது. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த மற்ற கீழே உள்ள ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து குவாலிட்டி பாருங்கள். நமக்கு வந்து இந்த மெர்ஜ் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஹை குவாலிட்டி 3.32 MB இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி பார்த்தோம்னா 2 MB கீழே வருதான் பார்க்கணும். இன்கேஸ் ஒரு உங்களுக்கு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், வரலைனாலுமே உங்களுக்கு இந்த பிடிஎஃபை எப்படி நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி பண்ணுறது, இந்த கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்றது தனியாக நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதே வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள் 2 MB கீழே வந்துருச்சா, அதாவது அப் டு 2 MBக்குள்ளனா 1.53 MB இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாமா. ஷேர் கொடுத்து பிடிஎஃப் நம்ம பேர் நேம் தேவைப்பட ரீநேம் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. இது பிஎஸ்டிஎம் போட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இந்த மாதிரி ஏதாச்சும் ரெஜிஸ்டர் நம்பர் இல்லாட்டி உங்கள் நேம் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிட்டு ரீநேம் கொடுத்துட்டு ஷேர்னு கொடுத்து உங்களுடைய ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கும், ஃபைலில் கூட நீங்கள் சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம். ஓகேங்களா.